ஹலோ கைஸ், வெல்கம் டு நேஷனல் ஃபார்ம். நீங்கள் நம்ம சிக்கன் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா 37 days ஆச்சு. அதனால் 37 நாள் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் புழு போட்டு வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகம் இல்லை. அதான் நம்ம ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நம்ம தீனி எவ்வளோ கட்டுப்பாடு பண்ண முடியுமோ அவ்வளோ கட்டுப்பாடு பண்ணாண்டது. நம்ம பார்த்திங்கன்னா சிக்கில் ஃபஸ்ட்டு ஃபீடு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ புழு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புழு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுவாக தான் இருக்குது. ஏன்னா அதுலேயும் நிறைய புழு இருந்துச்சுனால நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 37 நாள் ஆகுதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை கொத்திக்கிற பிரச்சனை. நம்ம வெளியே மேய்ச்சல் விட்டு வளர்த்த போய் நம்மளுக்கு கொத்திக்கிற பிரச்சனை வராது. இப்போ கொத்திக்கிற பிரச்சனை வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்டுறோம். ஏன்னா வாழை போட்டுட்டுக்கிறோம். அதனால் அது இற தீந்துருச்சுனாவே கொத்திக்க ஆரம்பிச்சிருது. இதே இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதில் மட்டும் கடைசியாக பார்ப்போம் இப்போ எவ்வளோ காஸ்ட்டு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்ட்டு. ஏன்னா இப்போ கொத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ. தேங்க்யூ.